வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரதி அன்ஃபில்டர். இப்போ நான் பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து என்னென்னா அங்கே பிக் டெம்பிள் இருக்கு. அங்கே போய் செம்மையா இருக்கு. அங்கே போய் பார்க்கலாங்களா? கேவ் டெம்பிளுக்கு போகிறோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாய் பாய் சொல்லுங்க. பாய். கேவ் டெம்பிள் போய் ஃபோனில் வீடியோவில் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்படி காமிக்கும். ஹாய் காய்ஸ் அப்படின்னு காமிக்கிறோமா? அப்படி காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் பார்த்துக்கிட்டு வளர்ந்துட்டு இங்கே பாருமா. அதுக்கு எங்கே போகிறோம் தெரியலையா? சொல்லு பாப்பா எங்கே போகிறோன்னு. டேடி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? எங்கே போகிறோன்னு சொன்னாங்க? நம்ம ஒரு கேவ் டெம்பிள் போகிறோம். ஆமாம், கேவ் டெம்பிள். தெரியலடா, எனக்கும் போய் பார்த்தா தான் தெரியும். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? மோனிகாவா? செட் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கா. அது கூட வீடு கட்டிட்டாங்க. வீடா? எந்த வீடு? இந்த வீடு. அதுவா பில்லர்? அது இது வீடு கட்டிட்டாங்க. அது வீடு இல்லை தாங்க, பில்லர். ஃப்ளைஓவருக்கு பில்லர் வந்து போடுவாங்க. எதுக்கு? அது வந்து போட்டால் தான் ஃப்ளைஓவர் மேலே வந்து போட முடியும். அதுக்காக ஃப்ளை வந்து உட்காருமா? ஃப்ளைஓவர்னா பாலம். ஃப்ளைஓவர் பாலம் மீன்ஸ் ஜாலியாக இருக்க முடியும். அதுக்கு எங்களுக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுத்துக்க தான் போனோம். எங்கே? பில் எங்கன்னா டெம்பிளுக்கு அங்கே போய் ஹாப்பியாக இருக்கா. அதுக்கு போய் அங்கே போய் ஜாலியாக விளாண்டுக்கலாம். சரி, ஓகே, போய் பார்க்கலாம். சரி, பாய் காய்ஸ், வெல்கம் டுடே. உங்களுக்கு கைலாசகிரி கேவ் டெம்பிளுக்கு வந்து பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து 1 டே ட்ரிப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 82 கிலோமீட்டர்னால இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரோடு வழியாக தான் போவோம். இல்லை பார்த்தீங்கன்னா திரும்பி மேலே வந்து ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வியூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஒரு எதாச்சியாக போயிடுச்சு. நிறைய போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ரோட்லேருந்து அந்த ரோட் போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு எப்படியும் ஒரு 3 ஃப்ளைட்டாச்சும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்குறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். ரோடுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. எந்த ஒரு ரொம்ப மேடு பள்ளமாக இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு வந்து அவுட்டரில் தான் இருக்குது, வெளியே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரோடு ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் ஃபுல்லாக யூக்காலிப்டஸ் மரம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுதான் நிறையா இருந்துச்சு. தோட்டம் வந்து காய்கறி வந்து அது மாதிரி ஒன்றும் பார்க்கல. கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து எதுவும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பாப்பா எடுத்து இந்த யூக்காலிப்டஸ் வந்து வச்சு விளாண்டுட்டு இருந்தா. ஏசி பக்கத்தில் வச்சு ஸ்மெல் வருதான்னு கேட்டுகிட்டு இருந்தா. அதனால காமெடியாகவே இருந்துச்சு. பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்போ கிளம்புனோன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் போயிருந்தா. ஸ்கூல் போயிட்டு அவளுக்கு 1 o'clock ஸ்கூல் முடியும். ஸ்கூல் முடியறதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவளை வந்து டக்குன்னு கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா வந்து காலையிலே கிளம்பியிருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து போனதே எப்படியும் ஒரு 4-5 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சிச்சு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அந்த இது பார்க்குறதுக்கே. நாங்கள் போகவே பார்த்திங்கன்னா தூங்கிட்டால் எல்லாம் 7 மணி வரைக்கும் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்களும் நெட்டில் பார்த்து தான் போனோம். கோயில் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் வந்து ஒரு
அதனால தான் சரி ஓகே நம்ம ஒரு 2 o'clock கிளம்புனா கூட போயிடலாம், ஒரு 2 hours தானே ட்ராவலு, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தோம். நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மார்னிங்கே போகிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வியூக்கும் நீங்கள் நடந்து போகிறதுக்கு எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கார் பார்க்கிங் வந்து கீழே வந்து வச்சுருக்காங்க. நம்ம போனோடனே கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 to 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறது, கல்லாலே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கட்டியிருப்பாங்கள்ல, அது மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா கட்டியிருந்தாங்க, சூப்பராக கட்டியிருந்தாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மழை பெஞ்சிச்சினாலோ இது மாதிரி ஏதாவது டக்குன்னு கல் சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி ஃபுல்லாக வந்து கட்டி சுற்றி கம்பி மாதிரி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீக்கிரம் என்னாச்சு? லைட்டுக்கா அப்படியேப்பா. கோயிலுக்கு போயிடலாம். பார்த்து வா, கீழே பார்த்து போ. பாப்பாவும் எங்கள் அப்பாவும் தான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஆடுலாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் சொன்னேன்ல பாருங்கள், அந்த கல்லெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக அடுக்கி சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஏன்னா வந்து ஈவினிங் ஆகிடுச்சில்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. அப்போ எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு செப்பல்லாம் கீழே விட்டுட்டு மேலே வந்து இது மாதிரி படியில் போகிற மாதிரி தான் இருக்கும். பாப்பா வேறு ஃபோட்டோடுன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா, போஸ் கொடுத்துட்டு இருந்தா. போய் நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த ஈவினிங்கில் அந்த சன்செட்டு ஆகிற டைமில் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து இது வழியாக தான் போகணும், உள்ளே வந்து இது வழியாக தான் போகணும். பார்க்குறதுக்கே வந்து குட்டி கேட்டாக இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. மேலெலாம் பாருங்கள் எந்தளவு வந்து ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து சிவனும் இருக்குது, அப்புறம் விநாயகரும் இருக்குது. பட் வந்து அது வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டுருந்துச்சு. நானும் அதனால் சரி ஓகே அதனால் ஃபோட்டோ எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சமாக சவுண்டு போட்டாலுமே உங்களுக்கு வந்து எக்கோ நல்லாவே அடிக்குது. ஏன்னா ஃபுல்லாக கம்போஸ்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து லைட்டாக சவுண்ட் போட்டாலும் எக்கோ நல்லா அடிக்கும். உங்களுக்கு பாருங்கள், அதுலேயே அந்த வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அம்பாள் வந்திருந்தாங்க, அம்பாள் சாமி வந்திருந்தாங்க. பாப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். நாங்களெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாள் சாமியும் கும்பிட்டு இப்படி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வியூ வந்து பாருங்கள், இப்படி தான் இருக்குது. வியூ ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. நிறைய மங்கிலாம் இருந்துச்சு ஆக்சுவலாக. கடிச்சிரும். எங்க குட்டி மங்கி உட்காந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து குட்டி குட்டியாக வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. மேலே வந்து கல்லெலாம் இருந்துச்சு. அதில் வந்து வீடு வந்து குட்டி குட்டியாக நம்ம கட்டுவோம்ல, அடிக்கடிக்கே கட்டுவோம்ல, அது மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு பாருங்கள். அந்த ஒரே மலை தாங்க. அந்த ஒரே மலை வந்து உள்ளே வந்து தோண்டி இது மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடச்சா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்குது. உள்ளே வந்து ஃபுல்லாக கல்லாலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. நல்லா அந்த சிற்பம்லாம் வந்து அழகாக அவ்வளோ இதாக செதுக்கியிருக்காங்க. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சாவே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குதுங்க. சரி, நாங்களும் ஒரு வீடியோ மாதிரி ஃபேமிலி வீடியோ வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஃபோன் வச்சுட்டு நாங்கள் வந்து நடந்து போகிற மாதிரி அதான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோனை தாண்டி நடந்து போகிற மாதிரி அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். பாருங்கள், நீங்கள் வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து அவள் தான் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பே எடுத்துகிட்டு வருவாங்கன்னா பாப்பா தான். ஏன்னா வந்து அவளை அமுச்சு விட்ருவோம் எதுக்காக இருந்தாலும். பாருங்கள், லாஸ்ட்டாக கொடுன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாள்.
ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஒரு மரம் இருந்துச்சு, வர வழியில் ஒரு மரம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். சரி சும்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான், அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்களும் ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock ஆனாங்க. சரி ஓகே சாப்பிட்டு போயிடலான்னு நாங்களும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.